திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கமண்டநாக நதி ஆற்றில் ஜவ்வாது மலையில் பெய்த மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் 100 மில்லிமீட்டர் மழை பதிவானதால் செண்பகத்தோப்பு அணை முழு கொள்ளளவான 57 அடி உயர்ந்து முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் நள்ளிரவில் செண்பகத்தோப்பு அணையிலிருந்து 1000 கன அடி நீர் திறக்கப்பட்டது. இதனால் வேலூர் மாவட்டத்திலிருந்து கண்ணமங்கலம், அம்மாபாளையம், புதுப்பாளையம் வழியாக வரும் நாகநதியும் ஜவ்வாது மலை பகுதியில் உற்பத்தியாகி படவேடு வழியாக வரும் கமண்ட நதியும் ஒன்றிணைந்து இன்று ஆரணி கமண்டநாக நதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கமண்டநாக நதி ஆற்றில் வெள்ள நீரானது 12 கிலோமீட்டர் வரை சென்று மேல்சீசமங்கலம் கிராமம் செய்யாற்றில் கலக்கின்றன. ஜவ்வாது மலையில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக பீமன் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் இன்று ஒருநாள் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக ஜவ்வாது மலையில் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக செய்யாறு, நாகநதி, மஞ்சள் ஆறு உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கனமழை காரணமாக ஜவ்வாது மலை பீமன் நீர்வீழ்ச்சிகள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரை புரண்டு ஓடுவதால் வனத்துறை சார்பில் இன்று ஒருநாள் மட்டும் சுற்றுலா பயணிகள் பீமன் நீர்வீழ்ச்சியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குப்பநத்தம் அருகே செய்யாற்றில் குளிக்க சென்று ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 ஆண் சிறார்கள் நீரில் மூழ்கியிருந்ததால் காவல்துறையினர் சடலத்தை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த ஜவ்வாது மலை அடிவாரத்தில் உள்ள கள்ளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ், நந்தினி தம்பதிகளின் மகன்கள் கதிரேஸ்வரர், அகலீஸ்வரன். இந்த 2 சிறார்களும் குப்பநத்தம் அணை அருகே செய்யாற்றில் குளிக்க சென்ற போது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி பலியாகியுள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை ஒரு ஆண் சிறார் சடலம் குப்பநத்தம் அருகே கரை ஒதுங்கியதை காவல்துறையினர் மீட்டு உடல் ஆய்வுக்கூறுக்காக அனுப்பி வைத்து மேலும் ஒரு ஆண் சிறார் சடலத்தை தேடி வருகின்றனர். காவல்துறை விசாரணையில் இந்த 2 சிறார்களின் தகப்பனார் கோவிந்தராஜ் கூலி வேலை செய்வதாகவும் தாய் நந்தினி வெளிநாட்டில் வீட்டு பணி புரிவதாக தெரிவித்துள்ளனர். ஜவ்வாது மலையில் கனமழை காரணமாக செய்யாற்று ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஓடையில் கட்டி வைக்கப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட மாடுகள் வெள்ளத்தில் அடித்து சென்று பலியானது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் நேற்று முன்தினம் இரவு கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக ஊர்கவுண்டனூர், பன்றேவ், கிளையூர், கல்லாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக செய்யாற்றின் ஆற்று ஓடை அருகே கட்டி வைக்கப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட மாடுகள் காற்றாற்று வெள்ளத்தில் சிக்கி பலியானது. இறந்து போன மாடுகள் அனைத்தும் குப்பநத்தம் அணை அருகே கரையோரங்களில் இறந்த நிலையில் மாடுகள் அனைத்தும் கரை ஒதுங்கியது.